ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கேர்ள்ஸ் ஜோனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ. சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே போய் தேடணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி கரைசல், இது கூடவே உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. சுண்டைக்காவை நல்லா நசுக்கிட்டு நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. வடகம், இப்போ இதோடைய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கவங்க இது ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு கரெக்டான மென்சுரல் சைக்கிள் வரும். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இது இருதய நோயில் இருந்தும் அப்புறம் ஹார்ட் அட்டாக் வராமையும் இது நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். இதை சக்கரை நோய் இருக்கவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாகும். இதை அதிகமாக எடுத்துக்கும்போது நம்ம போன் அண்ட் டீத்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது லிவர் அண்ட் கிட்னி டிஸார்டரையும் க்யூர் பண்ணும். நைட் பிளைண்ட்னஸ் இருக்கவங்க இது ரெகுலராக எடுத்துக்கும்போது அவங்களுக்கும் அது க்யூர் ஆகிடும். வெட்டுக்காய் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா இந்த சுண்டைக்காவை நல்லா நசுக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி வச்சு அதை கட்டு மாதிரி கட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாயிடும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெகுலராக எடுத்துக்கும்போது ஸ்டொமக் அல்சர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது சரியாயிடும். அதே மாதிரி வயிற்றில் இருக்க பூச்செல்லாம் இது வெளியேற்றிடும். டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு இது ரொம்பவே நல்லது. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரீட்மெண்ட் இது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வானல் நல்லா ஹீட்டான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க பூண்டை இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வடகம் ரெண்டுத்தையும் சேர்த்தக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதக்கினக்கப்புறம் சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புளி கரைசலில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் சேர்த்ததை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதனால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயோட ஸ்மெல் தான் இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கே இது அதிகமாக சாப்பிடுவாங்க. ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் இந்த மாதிரி வந்துடும். வந்தக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.